வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் கௌதம் தின்னனூரி டைரக்ஷனில் விஜய் தேவரகொண்டா நடிச்சு இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியான கிங்டம் படத்தை நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க படத்தோட கதையை பற்றி பார்த்தலாம். ஸோ படத்தோட கதாநாயகர் நம்ம விஜய் தேவரகொண்டா ஒரு ஹானஸ்டான ஒரு கட்சியான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். சின்ன வயசுலேயே அவரோட அண்ணனை இழந்த இவர் தன்னோட மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்பவே பண்ணி நியாயத்தை வாங்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஜாஃப்னாக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்துகிற ஒரு கும்பல். ஸோ அந்த கும்பலை பிடிச்சிட்டு வரணும். ஸோ அந்த கும்பலுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு குரூப்போட லீடர் விஜய் தேவரகொண்டாவோட சின்ன வயசில் ஓடி போன அவங்க அண்ணன் தான். ஸோ இதை படத்தோட ஸ்டார்டிங்லேயே காட்டிடுறாங்க. அண்ணனை மீட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரா, அந்த கும்பலை தடுத்து நிப்பாட்டினாரா அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக ரிவ்யூவில் ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் தேவரகொண்டாவோட ஒரு மேசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அவரோட கெரியர் பெஸ்ட்னே சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ். ஏன்னா மனுஷன் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, ஒரு ரொம்ப உழைப்பை போட்டிருக்காரு, ஒரு ஷோ ஸ்டீலிங்கான பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லி ஆகும். ஸோ இது போக இந்த படத்தில் சத்யதேவ் நடிச்சிருக்காரு, இவரோட அண்ணனா. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை டீசெண்டாக அவர் எப்பவும் போல நேர்த்தியாக பண்ணிட்டாரு. ஸோ பாக்யஸ்ரீ போஸ் தான் இந்த படத்தோட ஹீரோயின். ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற ஹீரோயினாக ஆகிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு ரோல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ரோல்லாம் கிடையாது, பட் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதியிருக்கலாம். இந்த படத்தில் வில்லனாக நடித்த வெங்கடேஷ் ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு மாதிரி சைக்கோத்தனமான வில்லன், ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆனால் அந்த வைலன்ஸ் அவர் காட்டணும், அது எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாரு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒரு ஒர்த்தான சினிமாட்டோகிராஃபி நம்ம கிரீஷ் கங்காதரனும் ஜோமோ டிஜானும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே எக்ஸலண்ட்டான ஒர்க். இந்த படத்துக்கு மியூசிக் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பிரிச்சுட்டாரு. பாட்டுமே வெறித்தனமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பாட்டு, அந்த எலிவேஷன் சாங் ஒன்று வரும், அது கேட்குறதுக்கு லைட்டாக நம்ம ஜெயிலர் ஹுக்கும் மாதிரியே இருந்தாலுமே இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோ பர்னிங்காக தான் போகும். ஃபஸ்ட் ஒரு இனிஷியல் ஒரு 30 மினிட்ஸ் விஜய் தேவரகொண்டாவோட கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஒரு 30 மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு 30 மினிட்ஸை ஒரு எலிவேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த கேரக்டர் இன்ட்ரோ பண்ணுறத ஒரு மாதிரி ரொம்ப கிரவுண்டடாக, ரொம்ப மினிமலாக, ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டாங்க. ஏன்னா படம் போக போக இந்த படம் ஒரு பிக் ஸ்கேல் ஃபிலிமாக மாறுது, ஒரு கிராண்டான ஒரு படமாக மாறுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு சீனுமே எனக்கு கொஞ்சம் கிராண்டாக கிறிஸ்பாக வச்சுருக்கலாம். ஸோ அப்படி வச்சுருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த லேக்னஸ், அந்த போர் நமக்கு கிடச்சிருக்காது. ஆனால் இந்த படத்தோட இன்டர்வல் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்டர்வல் சீனு, ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் தியேட்ரிக்கல் மூமெண்ட்டான ஒரு இன்டர்வல் சீனாக அமைஞ்சுது. ஸோ செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியல் 40 மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லோ. கதை செல்ஃபே எடுக்கலை. பொதுவாக இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு டிப் ஒன்று இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன் பிளேயில் வேண்டுமே டிப் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு அந்த டிப் ஆகி எலிவேட் ஆகிறப்போ செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா ஒர்க் ஆகும். ஆனால் இந்த படத்தில் அந்த டிப்பு ரொம்ப அதிகமான நேரம் எடுத்துட்டாங்கன்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதையெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி இந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ், முக்கியமாக ப்ரீ கிளைமேக்ஸில் இவங்க கிரியேட் பண்ண அந்த ட்ராமா, கிளைமேக்ஸில் அந்த ட்ராமாக்கான அந்த ஆக்ஷன், ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சுது. இந்த படம் ஒரு பிக் ஸ்கேல் ஃபிலிம், ஒரு கிராண்டான ஒரு ஃபிலிம். விஜய் தேவரகொண்டா ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் கரெக்டாக மேக் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. நான் சொன்ன மாதிரி ஸ்பாய்லர்ஸ் பற்றி வரேன். இந்த படம் 1990s நடக்கிற மாதிரி ஒரு கதை களத்தை கொண்ட ஒரு படம். இந்த கதைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிச்சிருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன் நம்ம ரெட்ரோ படம் இருக்குல்ல, ரெட்ரோ படத்தோட அப்படியே இந்த படத்தில் சீன்ஸ் இருந்துச்சு. நான் என்னன்னு சொல்ல விரும்பலை, நான் சொல்லிட்டேன், சொல்லாமல் உங்களுக்கு சொல்லிட்டேன், பட் டேரெக்டாக நான் சொல்ல மாட்டேன். அந்த கனெக்ட் நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லாக, இன்னும் கொஞ்சம் மாசாக எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் இவங்க கிரியேட் பண்ண அந்த ட்ராமா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராமாவை முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். இவங்க செகண்ட் ஹாஃப் அந்த இனிஷியல் 40 மினிட்ஸ் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த படம் ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் பக்கம் ஓடுது. இது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக, நான் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் இன்ட்ரோ பண்ணுறாங்களே அந்த சீனை மினிமல் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக, ரைட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் உண்மையிலேயே ஒரு சூப்பர் படமாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம். இப்போவுமே இந்த படம் ஒரு நல்ல படம், ஒரு டீசெண்டான வாட்ச். இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் லீடு வேறு இருக்குது. கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாரு தெரியுமா, அந்த மாதிரி இந்த கான்செப்ட் இந்த படத்தில் ஒன்று இருக்குது. ஹீரோயினுக்குமே ஒரு ரோல் இருக்குது, செகண்ட் பார்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக ஒரு மெயின் வில்லன் ஒருத்தர் செகண்ட் பார்ட்டில் வருவார்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு நான் சொல்லலை, எனக்குமே தெரியாது, படத்துலையும் காட்டல. ஆனால் இந்த படத்துக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற கதை எமோஷன்ஸ் வேறு, செகண்ட் பார்ட்டில் அந்த எமோஷன் இருக்காது. ஏன்னா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் சொன்னேன்னா படம் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடும்.
இந்த படத்துக்கும் லாஜிக்குக்கும் சுத்தமாக சம்பந்தமே கிடையாது. இன்டர்வல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஒரு 50 பேர் சுடுவானுங்க, ஓகேங்களா. விஜய் தேவரகொண்டா அப்படியே ஒரு ஷீல்டு எடுத்துகிட்டு வந்து இப்படி வைப்பார் அவர் முன்னாடி. போலீஸ் சுடுறாங்க, இவர் மேலே குண்டு படலை, சரி ஷீல்டு இருக்குது. ஆனால் அந்த ஷீல்டை வச்சுட்டு அப்படியே எந்திரிப்பாருங்க, எந்திரிச்சு அப்படியே போலீஸை நோக்கி வருவார். ஏண்டா காலில் ஒரு குண்டு சுட்டா கால் உடஞ்சி கீழே விழுந்துருவான், அவ்வளோ போலீஸ் இருந்தும் காலில் ஒரு புல்லட் சுடலையா, ஒரு புல்லட் படலையா? இந்த மாதிரி சினிமேட்டிக்கான ஒரு டிபேட்டி நிறைய எடுத்துக்கிட்டான். ஒரு சீனெல்லாம் ராக்கெட் லான்ச்சரை வச்சு சுடுவாங்க வண்டியை. இவர் வண்டி ஓட்டிட்டு வருவார் விஜய் தேவரகொண்டா, சுடுவாங்க, லைட்டாக டில்ட் பண்ணுவார், ராக்கெட் லான்ச் அப்படியே சைடில் போயிருமாமா. ஏண்டா இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது. அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப வைலன்ஸுங்க, அதிகமான வைலன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ், அந்த எலிவேஷன் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஆனால் ஓவர் வைலன்ஸ், ஓவர் பிளட் ஷெட். ஸோ மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லோ பர்னிங்கான ஒரு ஸ்பை ஆக்ஷன் ட்ராமா, ஓகேங்களா. ஆனால் இந்த படத்தோட இன்டர்வல் அண்ட் இந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் இந்த படத்தை ஒரு நல்ல படமாக மாற்றுது. விஜய் தேவரகொண்டா அவரோட கெரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு, நம்ம டெஃபினட்டாக சொல்லியாகணும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 stars out of 5. ஸோ மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரைவிமர்சனத்தில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம்.